அனைவருக்கும் வணக்கம். காசாவை கைப்பற்றுவது உள்ளிட்ட திட்டத்தை இஸ்ரேல் ஒருமனதாக அங்கீகரிக்கிறது. இஸ்ரேல் காசாவிற்கான ஒரு புதிய திட்டத்தை வகுத்துள்ளது. அதில் பிற தேசத்தை கைப்பற்றுவதும் பாதுகாப்பிற்காக அதன் மக்களை தெற்கு நோக்கி இடமாற்றம் செய்வதும் அடங்கும் என்று கூறப்படுகிறது. பிரதமர் நெதன்யாகு தலைமையிலான இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஹமாஸை தோற்கடித்து பணைய கைதிகளை விடுவிப்பதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மனிதாபிமான உதவி விநியோகத்தை இஸ்ரேல் கருத்தில் கொண்டாலும் முற்றுகையில் தாக்கம் காசாவில் 2 பகுதிகளிலும் தொடர்ந்து கவலைகளை ஏற்படுத்துகிறது. இஸ்ரேல் ஒரு புதிய காசா திட்டத்தை வரைந்துள்ளது. அதில் பாலஸ்தீன பிரதேசத்தை கைப்பற்றுவது. இந்த திட்டத்தில் காசா பகுதியை கைப்பற்றுவது மற்றும் பிரதேசங்களை வைத்திருப்பது, காசா மக்களை அவர்களின் பாதுகாப்பிற்காக தெற்கே நகர்த்துவது. பிரதமர் நெதன்யாகு மற்றும் பல அமைச்சர்களை உள்ளடக்கிய இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை காசாவை கட்டுப்படுத்தும் இஸ்லாமிய குழுவாக ஹமாஸை தோற்கடிப்பதை நோக்கமாக கொண்ட இந்த திட்டத்தை ஒருமனதாக அங்கீகரித்தது. இந்த உத்தியில் ஹமாஸுக்கு எதிரான சக்தி வாய்ந்த தாக்குதல்களும் அடங்கும். கூடுதலாக மார்ச் 2 முதல் முழு இஸ்ரேலிய முற்றுகையின் கீழ் உள்ள காசாவில் மனிதாபிமான விநியோகத்திற்கான சாத்தியத்தை இஸ்ரேலிய அமைச்சரவை அங்கீகரித்தது. நெதன்யாகு தலைமையிலான அமைச்சரவை காசாவின் 2.4 மில்லியன் மக்களுக்கு இஸ்ரேலிய முற்றுகையின் மோசமான விளைவுகள் குறித்து பல முறை எச்சரித்திருந்தாலும் அந்த பகுதியின் தற்போது போதுமான உணவு இருப்பதாக முடிவு செய்தது. அதிகரித்த இராணுவ பிரச்சினை மோதலுக்கு ஒரு தீர்வு காண வழிவகுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆம், அது அமைதியை கொண்டு வரும். இல்லை, அது அதிக வன்முறையை வழிவகுக்கும். ஆம், இல்லை என்ற கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க.